வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் பை அக்லி படம் நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மலேசியன் தமிழ் படம் சுட்டா தலையனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 15 ரிலீஸ் பண்ண பிளான்ல இருக்காங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், ட்ரெய்லர் இருக்கட்டும், இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி PF4 லைவ் சேனல் அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த லிங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா என்னோட அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் நான் வைக்கிறேன். ஸோ மறக்காம கண்டிப்பா போய் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா தனேஷ் பிரபு. அவர் இதுக்கு முன்னாடி பரமபதம் அக்ரினே சொல்லிட்டு எடுத்திருக்காரு. சோ அந்த படம் நீங்க பாக்காதவங்க பரமபதம் சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏகே சார் தாங்க சொல்லுவேன். அந்த மனுஷன் நிக்கிற ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரிங்க. என்னன்னு சொல்றீங்க நான் கேட்கறேன். அந்த மனுஷன் அப்படியே ஸ்கிரீன் பிரசன்ஸ் நிக்கிறப்போ தேட்டரே கிழியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஸோ இந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல கம்ப்ளீட் பேக்கேஜா அஜித் ஃபேன்ஸ்க்கு என்னென்ன ஆசைப்பட்டாங்க, ரொம்ப நாளா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை ஆதிக்கு கரெக்டா தீர்த்து வச்சிருக்காரு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடு, பெரிய வேலைப்பாடுங்க. உண்மையை சொல்ற பெரிய வேலைப்பாடு. நீங்க தலை ஃபேனே இல்லையா, நீங்க வேற ஃபேன் இல்ல, தலை ஃபேன் சுத்தமா இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு சினிமா ரசிகனா இந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா உங்களை இந்த படத்தை கம்ப்ளீட்டா எங்கேஜிங்கா வச்சுக்கோம். பக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஃபேன் சர்வீஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளே நம்ம வச்சிடலாம் ஒரு ஃபேன் சர்வீஸ்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான வேலைப்பாடு ஆதிக்கு அஜித் குமார் சார் ஃபேன்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையாவே சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், அவர் நிக்க அந்த ஒரு லுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு துணிவுக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்தோட லுக் வேற மாதிரி இருக்கு. ஸோ நான் நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன் பத்தி. ஸோ லுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்கும் வராரு, பாஸ்ட்ல வராரு, இப்ப இருக்கிற வராரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிளைமேக்ஸ் ஒரு லுக் வரும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட். ஸோ அந்த லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லர் மேட்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அது கரெக்டா ப்ராப்பரா அஜித் குமார் சாருக்கு கரெக்டா புரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிருக்காரு நம்ம ஏகே சார். அடுத்து ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹீரோவே பாத்தீங்கன்னா நம்ம ஜிவிபி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் இன்னும் நல்லா வந்தது காரணமே பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அவர் வச்சிருக்கிற அந்த சாங்ஸா சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு சார். இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு அட்மாஸ் அந்த ஸ்கிரீன்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சும்மா போயிட்டு நான் படத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தேட்டர்ல சின்ன ஸ்கிரீன்ல படத்தை பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு டல்லா தான் எடுத்து கொடுக்கும். பட் நல்ல ஸ்கிரீன்ல ஒரு நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் சிஸ்டம்ல நீங்க இந்த படத்தை பாக்குறப்போ கண்டிப்பா இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்துல உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜிபிக்கு மரண மாசான ஒரு பீஜம் போட்டிருக்காரு. சாங்ஸும் சரி, ஸோ நிறைய இந்த விண்டேஜ் சாங்லாம் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ண விரும்பல. பட் இருந்தாலுமே நிறைய ரெட்ரோ சாங்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி நான் நெகட்டிவ் சொல்றேன். பட் இருந்தாலுமே அந்த சில ரெட்ரோ சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்துல பார்ஷலியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வர்றப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு ரெட்ரோ சாங் போட்டிருப்பாரு. அதுவும் வெறித்தனமான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஸோ ஜிவி பொறுத்த வரைக்கும் பீஜமா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஆதிக் தான் சொல்லி ஆகணும். ஸோ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு ஏகே தலை ரசிகன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வெளியே இன்டர்வியூல கொடுக்காம இந்த படத்துக்கு என்ன பண்ணிருக்காரோ அதை ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் வெளியே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு சீனுமே ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு. ஸோ எப்பெல்லாம் நம்ம அஜித் குமார் சார் ஃபேன்ஸை தவிர நம்ம எந்த ஃபேனா இருந்தாலும் சரி இந்த படத்தை கண்டிப்பா அஜித் குமார் சார் ரசிப்போம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ரைட்டிங், அந்த கேரக்டரை ரைட் பண்ணது இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ ரொம்ப நாளா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ அஜித் குமார் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப நாள் இயங்கிக்கிட்டு இருந்த விஷயத்த திருப்பி அடைச்சிட்டா நம்ம ஆதிக்கு சொல்லுவேன். ஸோ அந்த கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு எங்கேஜிங்கா தான் கொண்டு போயிருந்தாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாக்குறப்போ வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சு அது நெகட்டிவ்ல சொல்றேன். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதே தெரியல, முடிதத்துல சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ அது மூணாவது பாசிட்டிவ். நாலாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான படமா இருந்துச்சுங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் டெக்னிக்கலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் படம் டெக்னிக்கலி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஸோ அது சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலேசியன் ஆர்டிஸ்ட் டாக்கியனா. ஸோ அவர் கொஞ்ச நேரம் தாங்க வருவாரு. சும்மா ஒரு 10 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் தான் வருவாரு. அந்த தேட்டர் கிழிச்சு விட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஸோ ஏகே சாருக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கோ அந்த மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அவரை காட்டுல அவரை முடிக்க அந்த சீன் முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா அவர் கரெக்டா அவர் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவரோட பாட்டு வச்சிருக்காங்க புலி சாங் சொல்லிட்டு. அந்த புலி சாங் ஏத்த மாதிரி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணதான் செம்மையாவே இருந்துச்சு. ஸோ டாக்கியானா உண்மையாவே சொல்றேன், உண்மையாவே ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயங்க. ஸோ அவர் உண்மையாவே எனக்கு லிவிங் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்துட்டு நம்ம டாக்கி அண்ணா. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்தோட எடிட்டிங்கும் சரி, அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோவும் பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கன்டினியூஷனா இல்லையோ, அங்கங்க கட் பண்ணுது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன். ஸோ அந்த கிளைமேக்ஸ்லாம் போறப்போ வந்து திடீர்னு வந்து ஏர்போர்ட்ல இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நேரா அர்ஜுன் தாஸ பார்க்க போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கன்டினியூஷன் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கன்டினியூஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அங்க வந்து அந்த கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வந்து பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒர்ஸ்ட்டா இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா வந்து ஜிபி வந்து நெறைய வந்து ஜேவிபி பாத்தீங்கன்னா நெறைய ரெட்ரோ சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பார்ஷியலி மட்டும் தான் வந்து ஒர்க் ஆனிச்சே தவிர வந்துட்டு ஃபுல்லா அந்த ஒரு சீனுக்கு வந்து கரெக்ட்டா வந்து சிங்க்கா உட்காரலாம்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் நல்லா ரெட்ரோ சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ரெட்ரோ சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு, அதுல வந்து நல்ல வேற மாரியான ஒரு வெரைட்டியான ஒரு பிஜிஎம் வந்து சூப்பரா வந்து போட்டுருக்கலாம். ஸோ அது வந்து 2வது நெகட்டிவா இருந்துச்சு. 3வது பாத்தீங்கன்னா வந்து நெறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்ஃபினிஷ்டா விட்டுருவாங்க. ஸோ ஜேகே ஜிராஃபா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், த்ரிஷா மேமா இருக்கட்டும், பிரசன்னா அண்ணனா இருக்கட்டும், அப்புறம் ஏகேக்கும் த்ரிஷாக்கும் மகனா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் அது மாரி நெறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த அளவுக்கு கேரக்டரைசேஷனா பாத்தீங்கன்னா சரி சூப்பராவே இல்ல. ஸோ நல்லா வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு நல்லா வந்துட்டு எழுதலன்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த ஜேகே ஜிராஃப்லாம் நீங்க பாக்குறப்போ வந்து வில்லன் சொல்லிட்டு வந்து காமிப்பாங்க. ஆனா அவர பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு குபீர் சிரிப்பு வந்துரும். ஏன்னா அவர் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து லாஃபிங் கேஸ் மூஞ்சில வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்மளும் வந்து அவர் கூட வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அது வந்து ஒரு காமெடியா வந்து கொண்டு போயிடுறாங்க தவிர அந்த அளவுக்கு வந்து அவர் மேல வந்து பயம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் பாத்தீங்கன்னா வந்து கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ராங் இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம். அஜித் தாஸ் தான் இந்த படத்துல வந்து ஒரு வில்லனா பண்ண போறாரு. பட் இருந்தாலுமே வில்லன் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துச்சு. வில்லனே வந்து ஹீரோக்கு வந்து பில்டப் கொடுத்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து இன்னும் படிப்படியா வந்து மேல வந்து போயிட்டே இருக்காரு அந்த கேரக்டரைசேஷன்ல. பட் வில்லன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷன் ஃபுல்லா வந்து டல்லா ஆக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஒரு கிளாஸா வந்து இருக்கணும். வில்லனா பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்ன அடுத்து என்ன பண்ண போறோம் இன்டென்சிட்டி ஒரு ஆங்கர் நம்மளுக்கு அவன் மேல பார்த்தா கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்ல. ஸோ வில்லனே வந்து ஹீரோ வந்து நிறைய பில்டப் பண்றப்போ அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் வரப்போ நம்மளுக்கே வந்துட்டு ஓகே ஏகே தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணிச்சு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஸோ அர்ஜுன் தாஸோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்துல கமர்ஷியலா நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து எனக்கு எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா பார்ஷலி வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. மிச்சத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து எப்படி அந்த ஃபேமிலியோட மத்தியில வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேபி நாளைக்கு இல்ல நாளானைக்கு போல அந்த ரிப்போர்ட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட கதை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை நோக்கி போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஜித் குமார் சார் அந்த ஒரு ஃப்ளோலே வந்து போகுது. ஸோ கதை வந்துட்டு அந்த கதையோட தான் வந்து அந்த ஒரு அஜித் குமார் சாரோட பாத்தி போகுது. பட் இருந்தாலுமே அந்த கதைக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து அஜித் குமார் சாரோட ரெஃபரன்ஸுக்கும் சரி அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரோட அந்த ஒரு ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸ்டா இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியா பாக்குறப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல நீங்க வந்து ஏகே சாரை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துல ஒரு ஒரு பிரச்சனை படிச்சு நீங்க இந்த படத்துல ஏகே சாரை நீங்க தனியா வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒண்ணுமே இருக்கு. ஜஸ்ட் வந்து நார்மல் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஏகே போட்டு தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேயர் அந்த ஒரு பில்டிங் அந்த லேயர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துல கொஞ்சம் பிரச்சனையா வந்து பட்டுச்சு. ஸோ இவ்வளவுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்திருக்கேன். எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா பார்த்துட்டு சரி நீங்க ஒண்ணு இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த படத்தை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஓகே ஒரு ஃபேன்ஸ்க்கு ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த நெகட்டிவ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த படம் வந்து செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இவ்வளவுதான் நண்பா.